வரவேற்புரை முனைவர் திரு முருகையன் அவர்கள். இன்றைக்கு உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு அருமையான நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே தலைமையேற்றிருக்கின்ற உங்களுடைய பள்ளிக்கூடத்தினுடைய வணக்கத்திற்குரிய ஆசிரியர், நல்ல பிள்ளைங்க பேச மாட்டாங்க, வணக்கத்திற்குரிய ஆசிரியர், உங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் தலைமை தாங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் சொல்லுங்க. ஓகே, போதும். அடுத்ததாக இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து உங்களுடைய ஆசிரியர்களுக்கெல்லாம் விருது வழங்க இருக்கிறார்கள் மருத்துவர் வணக்கத்துக்குரிய சோஃபியா அவர்கள். இப்போ வந்துடுவாங்க, இந்த சேருக்கு வந்துடுவாங்க. அவங்களையும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க இல்லை, அதனால் தெரிவிச்சிடலாம். அடுத்ததாக இங்கே ஒரு அறிமுக உரை. டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர் வரல, வந்துட்டாங்க. மறுபடியும் டாக்டர் வரவேற்று ஒரு அன்பான வணக்கத்திற்குரிய மருத்துவர் சோஃபியா அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த கூட்டத்தினுடைய ஏன் நடத்துகிறோம், இன்றைக்கி ஏன் அந்த விழா நடத்துகிறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு அறிமுகம் சொல்ல போகிறாங்க. ஐயா பெரிய கவிஞர், ஒரு பெரிய மேல்நிலை பள்ளிக்கூடத்தினுடைய மேனாள் தலைமை ஆசிரியர், எழுத்தாளர். இப்போ அண்மையில் தமிழ்நாடு அரசு சிறந்த நூலுக்கான ஒரு விருது வழங்கினாங்க. அது ஐயாவுக்கு தான் வழங்கினாங்க, நூலாசிரியர். அவங்க அறிமுக உரை ஆற்ற போகிறாங்க. அடுத்தது வாழ்த்துரை வழங்குவதற்காக உங்கள் ஆசிரியர்களை, உங்களை எல்லோரையும் வாழ்த்த போகிறாங்க ஒரு பெரிய பேராசிரியர். ரொம்ப படித்தவங்க, ஒரு டாக்டர் பட்டம் இல்லை, 2 டாக்டர் பட்டம் வாங்கினவர் இவர், 2 முனைவர் பட்டம் வாங்கினவர். சைதாப்பேட்டை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அதுக்குன்னு ஒரு படிப்பு படிக்கணும். அந்த படிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வியியல் கல்லூரியுடைய பேராசிரியராக இருந்து மீண்டும் ஒரு கல்வியியல் கல்லூரியுடைய முதல்வராக இருந்து இன்றைக்கு பல்வேறு பணிகளுக்கிடையே இந்த குழந்தைகளை வாழ்த்தணும்னு இங்கே வந்திருக்காங்க. ஆகவே அவர் பேர் முனைவர் வஜ்ரவேல் ஐயா அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது உங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்து அழகாக சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பெரிய ஒரு நற்சான்று, ஒரு பெரிய சான்றிதழ் கொடுக்க போகிறோம், பரிசு கொடுக்க போகிறோம். அவங்களுக்கிட்ட அந்த நற்சான்றிதழ் வழங்கி வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற மருத்துவர் வணக்கத்துக்குரிய சோபியா அவர்களை நம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் முதல்ல சொல்லணும் இல்லையா, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகுங்கிறாங்க. ஆகிய ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் வணக்கம். எல்லாவற்றையும் விட நாங்கள்லாம் இருக்கணும்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான். நீங்கள் இருந்தால் தான் நாங்கள். நீங்கள் ஒருத்தரும் பள்ளிக்கூடம் வர மாட்டோன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, யாரும் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரல. நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, டீச்சர்ஸ்லாம் அப்படியே உட்காந்துருப்போம், யாராவது வரமாட்டிங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம். நீங்கள் வந்தால் தானே அவங்களுக்கு வேலை. அவங்க வேலை என்ன, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. அப்போ எல்லாவற்றையும் மிக முக்கியமாக விளங்கக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற குழந்தை செல்வங்களே, உங்களுக்கு ஒரு வணக்கம். அப்போ எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. இப்போ ஏன் இந்த விழா? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் என்ன ஃபேமஸ்ஸு? அப்படி வாயில் வச்சவனே கரையுமே.
மைசூர் பா. நாங்கள்லாம் சின்ன பிள்ளை மைசூர் பாக்கும்போம். இப்போ அது ஏதோ கொஞ்சம் மைசூர் பா, மைசூர் பா, அது அப்படி வா. மைசூர் பாக்குன்னா அப்போல்லாம் நம்ம வீட்டில் செய்யல. மைசூர் பாக்கை சுத்தியல் வச்சு உடைக்கணும், ஹேமர் வச்சு உடைக்கணும், இல்லைன்னா பல்லு கச்சா பல்லு உடஞ்சி போயிடும். ஆனால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாவை வாயில் வச்சாலே, இங்கே வச்சா திரும்பி இடையில நிற்காது, சர்ன்னு இங்கே போயிடும். இந்த சிவபெருமான் ஒருத்தர் இருந்தார்ல, சாமி தெரியுமா? அவர் கூட ஒரு காலத்தில் திருப்பார்கடல் கடையும் போது இது வரும், அமிழ்தம் வரும், அமிழ்தம் வரும்னு கடைஞ்சாங்களாம். திடீர்னு விஷம் வந்துருச்சான். விஷத்தை எடுத்து எல்லாரும் பயந்தடிச்சு ஓடி போய் விஷத்தை தின்னா இறந்து போயிடணும்ல. சிவபெருமான்கிட்ட சொன்ன உடனே அவர் எடுத்து என்ன பண்ணிட்டாரு, டப்புன்னு வாயில் போட்டார். வாயில் போட்டு இப்படி போகும்போதே அவருடைய மனைவி பார்வதி தேவி அப்படி பிடிச்சாங்க. டப்புன்னு இங்கே நின்று போச்சு. இங்கே போகல, இங்கே போனால் தானே இறந்து போகணும், இங்கே நின்று போச்சு. அதுதான் நீலகண்டர்னு பேர் அவருக்கு. ஆனால் இந்த மைசூர் பா அப்படி நிற்காது, யார் பிடிச்சாலும் நிற்காது, கரைஞ்சி உள்ளே போய்டும். அந்த மைசூர் பா, அந்த ஸ்வீட்ஸ் நடத்துகிற கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்காரரு அவங்க அப்பா பேர் என்ன, மகாதேவ ஐயர்னு அவர் ஆரம்பித்த ஒரு பெரிய கோயம்புத்தூரில் அந்த ஸ்வீட் கடை இன்றைக்கி தமிழ்நாடெங்கும் உலகெங்கும் கிளைகள் பரவி நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன நினச்சாருன்னா, இதில் விற்கிறதுல வர்ற லாபத்தில் ஒரு பகுதியை நல்ல சேவை, நல்ல சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சாரு. அப்போ என்ன பண்ண நினச்சாரு, அன்னையர்களெல்லாம் கூப்பிட்டு, அம்மாக்களை கூப்பிட்டு பாராட்டணும், அப்பாக்களை கூப்பிட்டு பாராட்டணும், பெரியவர்கள் சான்றோர்களை கூப்பிட்டு பாராட்டணும், நல்ல சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடணும், இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆசிரியர்களையும் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சார். அப்போது எல்லாமே அன்னையர் தினம்னு ஒரு நாள் வரும், தந்தையர் தினம்னு ஒரு நாள் வரும், காதலர் தினம்னு ஒரு நாள் வரும், சுற்றுச்சூழல் தினம்னு ஒரு நாள் வரும், ஆசிரியர் தினம்னு ஒரு நாள் வரும். வருமா? என்னைக்கு வரும்? ஆசிரியர் தினம் என்னைக்கு வரும்? செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் பிறந்த நாளை ஆசிரியர் தின விழாவாக உங்கள் ஸ்கூலில் கொண்டாடுவீங்களா, கொண்டாட மாட்டீங்களா? சூப்பர். ஹெட்மிஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம். ஆசிரியர் தினம் கொண்டாடுவீங்க. அந்த ஆசிரியர் தினம் வருஷத்தில் ஒரு நாள் எல்லா தினமும் கொண்டாடுறாங்கல்ல. இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய உரிமையாளர் சேவை செம்மல் வணக்கத்துக்குரிய திரு முரளி அவர்கள் ஒரு நாள் நினச்சி பார்த்தாங்க, எல்லாருக்கும் ஒரு நாள் தானே கொண்டாடுறோம், ஏன் ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு நாள் போதுமா, ஆசிரியர்களுக்கு மட்டும் மாதந்தோறும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி, இன்னைக்கு என்ன தேதி, கொண்டாடணும்னு நினச்சி இந்த வருஷம் ஆரம்பித்து ஜனவரி மாதம் மாடல் ஹைஸ்கூல் சைதாப்பேட்டையில் கொண்டாடணும். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பிரசிடென்சி மாநில மகளிர் மேல்நிலைப்பள்ளி எடும்பூரில் கொண்டாடணும். மார்ச் 5ஆம் தேதி இன்றைக்கு எந்த பள்ளியில் கொண்டாடுறோம்? சென்னை தொடக்கப்பள்ளியில் கொண்டாடுகிறோம். இன்னைக்கு மூணாவதாக முக்கணிகளைப் போல முத்தமிழைப் போல 3க்கு பெரிய சிறப்பு. இந்த 3வது விழா இங்கே நடக்குது. ஆகவே இந்த விழா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்காரவங்க நடத்துகிறாங்க. அவங்களுக்கு நடத்தணும்னு நினச்ச உடனே அவங்க இனிப்புக்கள் விற்கிறவங்க, அவங்க ஒரு அமைப்பை கூப்பிட்டாங்க. எந்த அமைப்புன்னா தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் என்கிற ஒரு அமைப்பை கூட்டி, அந்த அமைப்பினுடைய வல்லுநர் தான் இவர், அந்த அமைப்பினுடைய துணை இயக்குனர் தான் அவர், அந்த அமைப்பினுடைய செயல் இயக்குனர் தான் நான், அந்த அமைப்பினுடைய இயக்குனர் உங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரியும், பெரிய பெரிய குடியரசுத் தலைவர் விருது, திருக்குறள் விருது எல்லாம் வாங்கின ஒரு பெரிய ஆள். நீங்களாம் நல்லாமூர் பெரியன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய கவிஞர், அவர் பெரிய எழுத்தாளர், கவிஞர், அவர் தான் இயக்குனர். அந்த தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி நடத்துங்கன்னு சொன்னதுனால தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனமும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் சேர்ந்து வகுப்பறை ஆசிரியர் மாணவர் என்ற நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. 2 இடம் முக்கியமான இடம்.
புனிதமான இடம். நம்மெல்லாம் யாருடைய வயிற்றிலிருந்து பிறந்தோம்? அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தோம். அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிற கருவறை ஒரு புனிதமான இடம். கருவறை புனிதமான இடம் என்பதைப் போல வகுப்பறையும் புனிதமான இடம். உங்களுக்கு அறிவு எங்கேருந்து வருது? உயிர் அம்மா வயிற்றிலிருந்து, அறிவு வகுப்பறையிலிருந்து. அப்ப தாயின் கருவறையும் பள்ளியினுடைய வகுப்பறையும் இரண்டு புனிதமான இடங்கள் என்று நினைத்து அதுக்கு பேர் வச்சார் பாருங்க, வகுப்பறை ஆசிரியரும் மாணவரும்னு வச்சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன செய்யணும்னு நினச்சார். என்ன செய்யணும்? ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு கொடுக்கணும், ஒரு விருது கொடுக்கணுன்னார். என்ன விருது கொடுக்கலாம்? நாங்கள்லாம் சொன்னோம், ஆசிரியர் செம்மல்னு கொடுங்க, ஆசிரியர் ரொம்ப திறன் மிக்கவர்னு கொடுங்க, அப்புறம் நல்ல ஆசிரியர் கொடுங்க, சிறந்த ஆசிரியர். அவர் அடி யோசனை பண்ணிட்டு கடைசியாக சொன்னார், அதெல்லாம் வேண்டாம், அன்பு ஆசிரியர்னு கொடுங்க. அன்பு ஆசிரியர், உங்கள் மேலே அன்பா சார். ஆனால் இப்போ ஒருத்தன் நினைக்கிறானே, அங்கே ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருக்கானே, அவன் என்ன நினைக்கிறான்? அன்பு ஆசிரியரா? இல்லையே, இன்னைக்கு காலையில் இந்த ஆசிரியர் என்ன அதட்டினாங்களே, ஒழுங்கா உட்கார்றான்னு சொன்னாங்களே, அவங்க ஒரு மாதிரி முறைச்சாங்களே டீச்சர், என்ன இவங்க எப்படி அன்பு ஆசிரியர்? யாரா கேட்கறது? அப்படி யாரோ ஒருத்தருக்கு உள்ளிக்குள்ளே கேட்குறான். ஆனால் உங்களை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்து, அன்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல அன்பாக சொல்லிக் கொடுத்து, உங்களை எல்லாம் எழுத படிக்க கற்றுக் கொடுத்து, இன்றைக்கி டாக்டர் வந்திருக்காங்கன்னா எப்படி? அவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறது அந்த காலத்தில் மெரிட்டில் படிச்சிருக்காங்க. அவங்க படித்து முடிக்கும்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடமே கிடைச்சிருக்கு. அது வேண்டான்னு சொல்லிட்டு மெடிக்கல் காலேஜ் போயிருக்காங்க. இந்த அறிவை புகட்டியது யார்? ஆசிரியர்கள் தான். இந்த ஆசிரியர்களுக்கு அன்பான ஆசிரியர்கள் என்ற காரணத்தினாலே அன்பு ஆசிரியர் விருது கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய உரிமையாளர் திரு சேவைச்செம்மல் முரளி அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் இன்றைக்கு உங்களுடைய 10 ஆசிரியர்களுக்கும் அன்பு ஆசிரியர் விருது வழங்க காத்திருக்கிறார்கள் நம்முடைய மருத்துவர் அவர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு அந்த விருதினை வழங்கப் போகிறோம். தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் பெரிய விஷயம். இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி பாருங்களேன், அந்த அதை பற்றி அறிமுகம் சொல்கிறதுக்கு ஐயா வரப்போகிறாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி தமிழ்நாடு அரசு விருது கொடுக்கும். கவர்மெண்ட்டு எங்கே வச்சு கொடுக்கும்? கலைவாணர் அரங்கத்தில், வள்ளுவர் கோட்டத்தில் வச்சு கொடுக்கும். இப்போ கலைவாணர் அரங்கத்தில், முன்னாடி வள்ளுவர் கோட்டத்தில் வச்சு கொடுத்தாங்க கலைஞர் காலத்தில், முத்தமிழர் காலத்தில். அதே மாதிரி மத்திய அரசில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களும் செப்டம்பர் 5ஆம் தேதி விருது கொடுப்பாங்க. எல்லா ஸ்டேட்லேருந்தும், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, குஜராத், ஒரிசா, பீகார் எல்லாத்துலேருந்தும் வருவாங்க. டெல்லியில் விஞ்ஞான் பவன் அப்படின்னு ஒரு பெரிய பெரிய விழா நடக்கிற இடம், அங்கே வச்சு விருது கொடுப்பாங்க. அது கூட எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? மத்திய அரசு விருது பெறுகிற ஆசிரியர்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. நீங்கள் 5 நாள் மத்திய அரசில் டெல்லியில் நீங்கள் வந்து கெஸ்ட்டு, விருந்தினர். நம்ம வீட்டுக்கு மாமா வந்தால் எவ்வளோ மரியாதையோ, நம்ம வீட்டில் சித்தப்பா ஊர்லேருந்து வந்தால் என்ன மரியாதையோ, அந்த மரியாதை டீச்சர்ஸ்க்கு அங்கே உண்டு. 5 நாள். ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் வீட்டில் விருந்து, ஒரு நாள் ஜனாதிபதி மாளிகையில் விருந்து, ஒரு நாள் விருது. அப்படி கொண்டாடுவாங்க ஆசிரியர்களை. அப்படிப்பட்ட விருதினை இந்த தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் உலகெங்கும் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை கூப்பிட்டு ஒரு இடத்துல விருது கொடுப்பாங்க. எந்த இடத்துல தெரியுமா? மயிலாப்பூரில். மயிலாப்பூரில் எங்கே தெரியுமா? டாக்டர் ராதாகிருஷ்ணன்கிறவர் தெரியுமா உங்களுக்கு? தலையில் ஒரு டர்பன்லாம் கட்டியிருப்பார், பழைய பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, குடியரசுத் தலைவர். அவர் இங்கே தான் சென்னை மயிலாப்பூரில் தான் வாழ்ந்தார். அந்த வாழ்ந்த ரோட்டுக்கு பேர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை. அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் அவர் வாழ்ந்த இல்லத்தில் அந்த ஆசிரியர்களை கூப்பிட்டு விருது கொடுப்போம் அன்றைக்கு. அது வந்து வழக்கமாக தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் நடக்கும். அது மாதிரி இயக்குனர் பிறந்த நாளில்
சான்றோர் செம்மல் விருது கொடுப்போம். இப்படி தொடர்ந்து நாங்கள் அந்த விழாக்களை ஆசிரியர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் நடத்தி கொண்டிருக்கிற தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம், கல்வி வளர்ச்சி நிறுவனம் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த விழாவில் உங்களெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? எனக்கு நானும் முதல்ல டீச்சர் ஆகும்போது முதல்ல எப்போ ஒரு 17-16 வயசில் எஸ்எஸ்எல்சினா ஒரு 4 வருஷம் டிகிரி படித்து 21 வருஷத்தில் ஒரு வாத்தியாரை வந்தேன்ல, சின்ன பையன் மாதிரி அப்படி வந்தேன் வாத்தியாரா. அப்போ எங்களுக்கு எங்கள் இவர் மாதிரி பேராசிரியர் பணியாற்றக்கூடிய கல்லூரி, அந்த கல்லூரியில் தான் நான் படித்தேன். ஐயா பணியாற்றிய ஐயா பேராசிரியராக இருந்தால் சைதாப்பேட்டையில் கல்வியர் நிறுவனத்தில் நான் படித்தேன். அப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, எப்படி தெரியுமா பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும்னு சொல்லிக் கொடுத்தாங்க சார். எப்படி சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, நீங்கள் இப்போ மெத்தட்லாம் மாறி போச்சு. அப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நீங்கள் போய் ஒரு பாடம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த பாடத்தில் என்ன நடத்த போகிறீங்கிறத பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கணும். கேள்வி கேட்டு அவங்களே சொல்ல வைக்கணும், அவங்களே சொல்கிறத வச்சு அந்த பாடத்தை நடத்தணும் அப்படின்னு. தம்பி, அவனை குட்டுறான் ஒருத்தன். தலையில் குட்டினாயா? குட்டினி இல்லை, ஏன் குட்டின? அவன் குட்ட சொன்னானா? அவன் சொன்னா நீ செஞ்சிருவியா? அதாவது முருகப்பெருமான தெரியுமா? முருகனை அவங்க அண்ணன் யார்? விநாயகர் தானே. 2 பேரும் சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? எதுக்கு சண்டை போட்டாங்க? பழத்துக்கு சண்டை போட்டாங்க. நான் உங்களுக்கு அந்த சண்டை தானே தெரியும், எனக்கு இன்னொரு சண்டை தெரியும். அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை வந்துருச்சு. இங்கேருந்து பிள்ளையார் ஓடி போய் அவங்க அப்பா அம்மா சிவபெருமானும் பார்வதியும் உட்கார்ந்துருந்தாங்களாம். வேகமாக ஓடினாராம் பிள்ளையார். ஓடி போய் கண்ணை கசக்கிக்கிட்டு ஒரே தான் அழுதுருக்காரு. ஏன்டா கணேசா அழுவுற அப்படின்னா அவங்க அம்மா கேட்டாங்களாம். இங்கே பாருங்கம்மா, இந்த முருகன் பைய தம்பி அத்தன் வேலவனை நோக்கி, ஐய என் காதை கிள்ளினோம் அப்படின்னானா. பிள்ளையார் சொன்னார், என் காதை கிள்றான், கூப்பிட்றான் அவனை, முருகனை கூப்பிடு. ஏன் அவன் காதை கிள்ன? அத்தன் வேலவனை நோக்கி, ஐயா என் காதை கிள்ளினான் என்று சினுங்கிக்கிட்டே சொன்னானா. வேலவனை கூப்பிட்டாங்களாம், ஏய் ஏன்டா அவன் காதை கிள்ன? அதுக்கு முந்தைய அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அதை கேட்டிங்களா அப்படின்னு முருகன் சொன்னாராம். என்னடா செஞ்சான் அப்படின்னு. எனக்கு 6 தலையில் 12 கண்ணு, 1 2 3 4 12 கண்ணு கிண்டல் பண்ணான். அதான் அவன் காதை கிள்ன. யார் சொன்னது? முருகன் சொன்னார். உடனே திருப்பி பிள்ளையார்கிட்ட போயிட்டு, கணேசா ஏன்டா அவன் 12 கண்ணை இன்னி கிண்டல் பண்ண அப்படின்னா. அதுக்கு முந்தைய என்ன தெரியுமா பண்ணான் முருகன்? என்ன பண்ணான்? என் தும்பிக்கையில் 1 முழம் 2 முழம்னு அளந்து காமிச்சான். அதனால தான் அவன் கண்ணை என்ன, அதனால தான் இவன் காதை கிள்னான். உடனே அந்த அப்பா அம்மாவும் சிரிச்சிட்டாங்களாம். சிவனும் பார்வதியும் கண்டிப்பாங்கன்னு சொன்னால் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க? பசங்கனாலே இப்படி தான். இந்த பாரு டப்புக்குன்னு குட்டுறான், குட்டினவுடனே இவன் தான் குட்ட சொன்னாங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு துடிப்பு உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் ஒருத்தர் பெரிய வயசானவர் சொன்னார், கொம்பு ஊனி நடக்கிறவர். நான் இன்னும் கொம்பு ஊனலை, நாங்களாம் இன்னும் கொஞ்ச நாளில் கொம்பு ஊனுவோம். கொம்பு ஊனி நடக்கிற ஒருத்தர் சொன்னாராம், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இனி நினைந்து இறக்கமாகின்ற திணிமணல் செய்குறும் பாவைக்கு கொய்பூம் தையி தங்கையும் அப்படி ஒரு பாட்டு. அவர் சொன்னாராம், நான் எங்கள் ஊரில் ஒரு குளம் இருக்கும். சென்னையில் எங்கே இருக்குது குளம்? குளமே இல்லை, நீச்சல் குளம் தான் இருக்குது. கிராமங்கள்லாம் ஒரு ஊருக்கு ஒரு குளம் இருக்கும். இந்த குளத்தில் கரை ஓரமாக ஒரு மரம் இருக்கும். இந்த மரம் அப்படி குளத்து பக்கம் இருக்கும். நான் இந்த மரத்தில் இந்த பையன் மாதிரி நான் இருந்தேன். இப்போ வயசாகி போச்சு. இவன் மாதிரி இருந்தேன்னு வச்சுக்க, நான் மரத்து மேலே ஏறினேன். ஏறி நுனி கிளைக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த குளத்துக்குள்ளே திடீர்னு பாஞ்சான் தண்ணிக்குள்ளே.
என்னோட விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க பாரு. சின்ன களிமண்ணில் பொம்மை செஞ்சு அந்த பூவெல்லாம் வச்சு நாங்கள் நிறைய ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் மரத்து மேலே ஏறி நுனிக்கிளைக்கு போய் திடும்னு தண்ணிக்குள்ளே பாஞ்சிட்டேன். தண்ணிக்குள்ளே உள்ளே போயிட்டேன். எல்லோரும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் உள்ளே போய் மூச்சை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் உள்ளேயே இருந்தேன். ஐயோ இன்னும் காணும் எங்கன்னு கேட்டாங்க. திடீர்னு எந்திரிச்சு மேலே வந்தேன். எல்லாரும் என்னை பார்த்துட்டு கை தட்டினாங்க. கை தட்டினோன்னு அப்படி எந்திரிச்சு நான் அப்படி வீரனா அப்படி பார்த்தேன். அதுலேயும் என்னை பார்த்து இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கை தட்டினோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வயசில். ஏன்னா அவ்வளோ பெரிய வீரன் நான். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, ஒரு சொல் சொன்னால் 9 இருமல் வருது. பிபி எகிரிடிச்சான்னு நம்ம போய் இப்போ தான் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வரோம். நாங்கள் 2 பேரும், நானும் சாரும், பிபி ஏறிடுச்சா இல்லையான்னு. கொஞ்சம் ஸ்வீட்டு மைசூர் பாக் கொடுத்தா சாப்பிட பயமாக இருக்குது, இனிப்பு ஏறிடுமோன்னு. அது மாதிரி இப்போ எனக்கு இருமிடை மிடைந்த சில சொல் தொடித்தலை விடுத்தண்டு ஊண்டி நடக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னானா. அதை தான் நானும் நினைக்கிறேன். உங்களை மாதிரி நானும் இப்படி இருந்தேன்னா இப்படி வந்து உட்காந்துக்குவேன். இப்படி செண்பகவடிவு மாதிரி ஒரு ஹெட்மிஸ்ஸஸ்ஸு இப்படி அருமையான, நான் கூட சென்னை பள்ளிக்கூடம்னு அந்த காலத்துலலாம் ஏதோ நினப்போம்ல, அப்படி ஏதோ பள்ளிக்கூடம்னா ஒரு மாதிரியாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். இது ப்ரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாதிரி இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல் மாதிரி. அட்டகாசமாக இருக்குது உங்கள் பள்ளிக்கூடத்தை பார்த்தாலே. அவ்வளோ அழகு, அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோ அருமையாக உட்காந்து கேள்வி நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நேரம் யாரும் உட்காரவே மாட்டாங்க. இன்னும் வேறு பேர் பேசணும், அவர் பேசணும், எப்படி அழகாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆகவே உங்களை இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு விட்டுறேன்ப்பா, ஏன்னா இங்கே நிறைய பேர் பேசுறதுக்கு இல்லை. இந்த பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு சொன்னால கேள்வி கேட்டுன்னு நானும் போனேன் அதே மாதிரி பாடம் நடத்துறதுக்கு. அப்போ தான் மார்க் போடுறதுக்கு பேராசிரியர் உட்கார்ந்துருக்கார். நான் எடுத்துக்கிட்ட பாடம் பச்சை மிளகாய். என்ன பாடம்? நான் என்ன நினச்சிக்கிட்டு போனேன்னு தெரியுமா? போன உடனே உன் பேர் என்ன? டோமைக்கியா? ஜோ மைதீன், ஜோ மைக்கேல், உட்காரு. நான் போன உடனே ஒரு பையனை பார்த்து, உதாரணம், ஜோ மைக்கேல் நீ என்னடா சாப்பிட்டேன்னு கேட்கணும். அவன் டெஃபினட்டாக சொல்லுவான் இட்லி இல்லைன்னா தோசைன்னு சொல்லுவான். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கணும், இட்லிக்கு என்னடா தொட்டுக்கிட்டு சாப்பிட்டேன்னு கேட்கணும். அவன் சட்னிம்பான். நானாக இமேஜின் கற்பனை பண்ணிக்கிட்டேன், சட்னிம்பான். பேராசிரியர் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். சட்னி என்ன கலரடாக இருந்ததுன்னு கேட்பேன். அவன் பச்சை கலராக இருந்ததுடான்னு சொல்லுவான். சரி பச்சை கலராக ஏண்டா இருக்குன்னு கேட்பேன். பச்சை மிளகா போட்டு அரைச்சாங்க சார் சட்னிம்பான். அந்த பச்சை மிளகாயை பற்றி படிப்புமாடான்னு கேட்டால் சூப்பராக பாடம் நடத்துகிற மாதிரி ஆகிடும்னு நினச்சிட்டு இங்கேருந்து போய் நான் கூப்பிட்டு இன்னொரு விவரமாக தான் சொல்லியிருப்பான். நான் கணேசங்கன்னு ஒரு பையனை கூப்பிட்டேன். என்னடா சாப்பிட்ட காலில்னா, அவன் எந்திரிச்சு நான் கூழ் குடித்தேன் சார்னா. உட்காரேன். கூழ் குடித்தான். நம்மளை கூழ். நீ என்னடா சாப்பிட்டேன்னு கேட்டேன். பழைய கஞ்சி சாப்பிட்டேன்னா. உட்கார்றா. நீ என்னடா சாப்பிட்டேன்னு. எவனாவது ஒருத்தன் இட்லின்னு சொல்லுவான்னு பார்த்தேன். ஒருத்தனும் சொல்லலை. கடைசியாக ஒருத்தனை எழுப்பி விட்டேன். நீ என்னடா சார்? நான் எதுவுமே சாப்பிடல சார். எங்கள் அப்பா அம்மாவும் காலைல சண்டை போட்டுக்கிட்டாங்க சார், சமைக்கலை சார். சரி பாவம் உட்காரு அப்படின்னு நானும் ஆரம்பித்தேன். யாராவது இட்லி தோசை சாப்பிட்டீங்களாடான்னு கேட்டேன். ஒருத்தன் எந்திரிச்சிட்டான். நான் தான் சாப்பிட்டேன். வெரி குட். இவன் தான்டா கெட்டிக்கார கிளாஸ்லையே இட்லி சாப்பிட்ருக்கான்டா. என்னடா தொட்டுக்கிட்டு சாப்பிட்டேன்னு அவன் சொன்னான் சட்னின்னா. சூப்பர். எனக்கு அப்படியே மகிழ்ச்சி தாங்கலை. நான் கேட்குற மாதிரி வருது. சட்னி என்னடா கலராக இருந்தது? சேவப்பு கலராக இருந்தது. காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி. அப்போ உங்களை மாதிரி நான் புத்திசாலியாக இருந்திருந்தால், உங்கள் ஆசிரியர்கள் மாதிரி நான் புத்திசாலியாக இருந்தால் பரவாயில்லடா. என்னடா போட்டாங்க? காஞ்ச மிளகா போட்டாங்க. காஞ்ச மிளகா காயத்துக்கு முன்னாடி எப்படா இருக்கும்? செடியில் பச்சையாக இருக்குன்னு கேட்டிருக்கலாம். நான் அப்சென்ட் ஆகிட்டேன். என்னடா ஒருத்தன் கூட பச்சை மிளகா சட்னி சாப்பிடலாடான்னு அடுத்தது நான் கேட்டு
அந்த பாடத்தை ஆரம்பிச்சேன்னு சொல்லி அது ஒரு காலம் உண்மையிலே நடந்தது அது. அப்புறம் பேராசிரியர் இப்படிலாம் நீ கற்பனையில் வரக்கூடாது, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்டு நடத்தலாம் சொன்னார். அப்படி இல்லாமல் உங்கள் ஆசிரியர் மிக அன்போடு அற்புதமாக அழகாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியர் அழகாக நடத்துகிறார்கள். எல்லாத்தை விட என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அது கேட்டு புரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடிய ஆர்வத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உங்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக வருக வருக என்று அன்போடு வரவேற்று என்னுடைய வரவேற்புரை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.